குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டிசிப்ளின் இல்லைன்னா ட்ரேடர்கிட்ட என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அது ஹெல்ப்பு அவங்களுக்கு பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட சரியான அந்த டிசிப்ளின் அது இருக்காது. என்னதான் ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அதை அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் நம்ம பேச போகிறோம். அதாவது ஸ்ட்ராட்டஜியை தேடுற ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டில், ஆனால் சக்ஸஸ் அடைகிற ட்ரேடர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. உண்மை தானே இது? ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராப்ளம் அங்கே ஸ்ட்ராட்டஜியில் கிடையாது. அங்கே ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா அந்த டிசிப்ளினில் தான் இருக்குது. நம்ம எத்தனை வீடியோ இந்த டிசிப்ளினை பற்றி போட்டாலும் இன்றைக்கி கூட ஒருத்தர் ப்ராஃபிட்டில் இருந்தார். அந்த ப்ராஃபிட் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குது. அவருக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணிட்டார். அதாவது அவரோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டார். ரீச் பண்ண மனுஷன் என்ன பண்ணணும்? அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும்ல. நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம், அதை குவிட் பண்ணிட்டு வெளியே வரணும். ஓகேங்களா? அவர் வெளியே வரல. மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் இறங்கும் வெயிட் பண்ணியிருக்கார். மார்க்கெட் ஒரு 11 மணிக்கு என்னமோ திடீர்னு ஒரு புல்லிஷ் கேண்டில் ரிவர்ஸ் ஆன மாதிரி, எதுவுமே புல்லிஷ் ஸ்ட்ராங்காலாம் வரல, இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. 2200 ப்ராஃபிட்டில் இருந்த மனுஷன் டோட்டலாக 1000 லாஸ் போயிட்டார். அப்போது அவர்கிட்ட பக்காவான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் அவர் 2200 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்காரு. ஆனால் அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னும் போது பாருங்கள், அந்த 2500 ப்ராஃபிட் போயிட்டு 1000 லாஸில் வந்திருக்காரு. அப்போது என்ன மாதிரி ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் இருந்தும் அதை தக்க வைக்க முடியல பார்த்தீங்களா? அப்போ டோட்டலாக எதை பேஸ் பண்ணி வருது? அந்த டிசிப்ளின் தான் வேணும் அப்படின்ற மாதிரி. இது அவர் என்கிட்ட பேசுனதுனால நான் அதையே ஒரு டைட்டிலாக வச்சிட்டேன். அப்போ ஒரு ட்ரேடருக்கு வேர்ல்டில் பெஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட அந்த டிசிப்ளின் இல்லைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கூட வெறும் யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். இது அவர் இன்றைக்கி சொன்னதுலேருந்து நமக்கு புரியுது. அதனால தான் நான் அதையே ஒரு வீடியோவாக போடுறேன். அப்போது ட்ரேடிங்கில் டிசிப்ளின் ஏன் முக்கியம்? டிசிப்ளின் இல்லாத ட்ரேடருக்கு என்ன மாதிரி லாஸஸ் வரும்? அது எப்படி அந்த லாஸஸை அவங்களாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க? இல்லை அதுலேருந்து நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். இதில் முழுக்க அவர் சம்மந்தப்பட்டதும் என்னுடைய அனுபவத்தையும் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது பல ட்ரேடருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டால், யூடியூப்பில் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க, அது சம்மந்தமாக பார்க்குறாங்க. டெலகிராமில் ஏதாவது சிக்னல் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க, ட்ரேட் பண்ண வராங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன தான் நீங்கள் மற்றவங்களோட அறிவை ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினாலும், டெலகிராமில் சொல்கிற ஒரு சிக்னலை எடுத்து ஃபாலோ பண்ணாலும் 1 நாள் 2 நாள் ப்ராஃபிட் பண்ணலாம். அதில் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அப்போது ஒரு நாள் நீங்கள் அந்த ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுவீங்க. அடுத்த நாள் ஒரே ஒரு ட்ரேடில் லாஸ் வந்தால் போதும், உங்கள் டோட்டலாக அந்த ரூலோட அந்த மெத்தடே மாற்றிடுவீங்க. ஏன்னா நீங்கள் அப்போ டோட்டலாக எமோஷனில் போயிடுவீங்க. எமோஷனில் போனால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம், ஏன் பண்ணுறோம், எதுக்கு எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்றதே தோணாது. அப்போது இது லாஸுக்கு போகிறதுக்கான வழி தான் இது. அந்த மாதிரி எமோஷன் உள்ளே போயிட்டாவே அது லாஸுக்கு தான் போகும், வேறு வழியே கிடையாது. அப்போது ஒரு லாஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்குது? எமோஷன் அப்படின்றது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் எமோஷன் சொல்ல வர்றது எல்லாமே அந்த டிசிப்ளின் தான். ஓகேங்களா? அப்போது ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ட்ரேடருக்கு அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவர் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரேடர் கண்டிப்பாக ஒரு நாள் லாஸ் வந்தாலும் கண்டினியூ பண்ண கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் மார்க்கெட் சொல்லுது. இதுவே ஒரு ரீல் ட்ரேடர்னால் என்ன? எல்லாரும் ட்ரேடர் தான், நம்மளும் பண்ணி பார்ப்போம், நம்மளாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும்
எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல், எந்த ஒரு டிசிப்ளினும் இல்லாமல் மார்க்கெட் ஏறுது இறங்குது, இது 2 வேலை தானே பண்ணுது, இதில் நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சி ரீல் ட்ரேட் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? ஸ்ட்ராட்டஜியே இருக்காது. அப்படி ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கையில் கொடுத்தாலும் அதில் கரெக்டான ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க. டார்கெட்டும் அவங்களுக்கு பண்ண தெரியாது, ரிஸ்க் கண்ட்ரோலும் அவங்களுக்கு தெரியாது. அப்போது என்ன தான் ஒரு பக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் இருந்தாலும் இந்த 3மே உங்களால் பண்ண முடியலன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? சின்ன லாஸ் வந்து பெரிய லாஸாக போகும். இன்றைக்கி வந்தது பார்த்திங்களா, உதாரணத்துக்கு வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர், ஓகேங்களா. 2500 ரூபாய் எப்பேற்பட்ட ப்ராஃபிட்டு. அதை லாஸ் பண்ணிவிட்டு, அதை ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் லாஸு. அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாஸோட போயிருக்குன்றீங்க. அதுக்கு ப்ரோக்கரேஜ் எல்லாம் கட்டியிருக்கணும். அப்போ எப்படியும் ஒரு 1500 700ன்னு வந்திருக்கும். அவர் எத்தனை ட்ரேட் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ பாருங்கள், எப்படியெல்லாம் லாஸு, சின்ன லாஸ் எப்படியெல்லாம் பெருசாக வருது, நல்ல ப்ராஃபிட் எப்படி லாஸாக மாறுது அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் இந்த மாதிரி சில அனுபவங்களை வச்சு நேரடியாக அவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. அப்போது டிசிப்ளின் இல்லாத ட்ரேடர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அதிகப்படியாக? என்கிட்ட டிசிப்ளினே இல்லைங்க, என்கிட்ட சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஆனால் என்னால் அந்த டிசிப்ளினை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் மார்க்கெட்டில் வருதுன்னு கேட்டால் கண்டிப்பாக ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஓவர் ட்ரேடிங் வந்தாவே கூடவே அதோட தம்பி ரிவென்ஸ் ட்ரேடிங்கும் வந்துடுவான். ரிவென்ஸ் ட்ரேடிங் வந்தால் ஏன்னா நீ லாஸ்ட்டில் இருக்கும்போது நீ ஸ்டாப் லாஸ் போட மாட்டே, மார்க்கெட் திரும்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பு, கான்ஃபிடென்ட் வந்துடும். ரேண்டம் என்ட்ரி கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டில் மார்க்கெட் பிட்வீன் ஸ்பேஸில் இருக்குன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை தொடுதுன்னா அங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறது ஒரு நியாயம், சப்போர்ட்டில் வந்தால் ஒரு ட்ரேட் எடுக்கிறது நியாயம். சப்போர்ட்லேயும் இருக்காது, ரெசிஸ்டண்ட்லேயும் இருக்காது, அந்த பிட்வீன் ஸ்பேஸில் இருக்கும்போது ரேண்டம் ட்ரேடு எக்கச்சக்க என்ட்ரி எடுப்பாங்க. அது ஏன் எடுக்கிறாங்கன்னு போய் கேளுங்க, தெரியாது விளக்கம். அடுத்தது இந்த ஃபோமோ ட்ரேடிங், அதாவது அந்த பிட்வீன் ஸ்பேஸில் எடுக்கிறவங்க அவங்க திங்க் பண்ணுறது என்னென்னா, இங்கிருந்து ஒரு வேளை ரெசிஸ்டண்ட் வரையும் மேலே போயிடுச்சுன்னா அந்த ஃபோமோவை க்ரியேட் பண்ணுவாங்க. போனால் தான் ஆச்சு, போகலன்னா அப்போது அது லாஸ் தானே வரும். அதை அவங்க திங்க் பண்ணுறதே இல்லை, போயிடும் அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ இந்த 5 மிஸ்டேக்கு உங்கள்கிட்ட இருந்தால், உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அதுக்கு பயன் ஏதாவது கிடைக்குன்னு கேட்டால் ஒரு பலனும் கிடையாது. அது வெறும் யூஸ்லெஸ்ஸாக தான் போகும் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இதில் ஒரு உண்மையை நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 30% தான். அப்போது உங்களோட எமோஷன் வித் டிசிப்ளின், மைண்ட் செட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் 70%. அப்போ நம்ம ஏன் தோக்குறோம் அப்படின்றது இங்கே தெரியுதா? 70% வந்து மைண்ட் செட்டும் டிசிப்ளினும் தான் இருக்குது. அதில் நம்ம வீக்காக இருக்கும். வெறும் ஸ்ட்ராட்டஜியில் 30% தான் மார்க்கெட் வந்து பிலீவ் பண்ணுது. நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம உல்ட்டாவாக இருக்கும். 70% ஸ்ட்ராட்டஜி நோக்கியும் 30% வந்து மைண்ட் அண்ட் டிசிப்ளின்லேயும் இருக்கும். ஆனால் எல்லா ஆப்ஷன் பையரும் இந்த 30% மைண்ட் வித் டிசிப்ளினோடு இருக்காங்களான்னு கேட்டால் அதுலேயும் கிடையாது. அதில் ஒரு 5% 10% தான் இருப்பாங்க. அப்போ மார்க்கெட்டில் எப்படி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும்? மார்க்கெட்டில் அப்போ நம்ம டெய்லியும் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுவோம்? லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏங்க ஒரு வருஷத்தில் 15 லட்சம் 10 லட்சம் லாஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து பேசக்கூடியவங்க தான் என்கிட்ட அதிகமாக இருக்கிறாங்க. எல்லாரும் கிளாஸ் எடுக்க சொல்கிறீங்க, கிளாஸ் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எடுக்கலாம், கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் பண்ணலாம், எனக்கு நிஜமாலுமே அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கி கூட அவரும் அதே தான் கேட்டார். இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ல வேண்டியதாக இவன் கடமையாக ஆகிப்போச்சு இப்போது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நடுவில் ட்ரேடிங் பண்ணுறேன், பிட்வீன் ஸ்பேஸில் என்னுடைய பர்சனல் வேலையும் பார்க்கணும். அதனால் எனக்கு டைம் இல்லை, எடுக்கவும் முடியாது, எடுத்தால் ஃப்ரீயாக தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு கிளாஸும் வந்து ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஆன்லைனில் பண்ணால் சில பேருக்கு அது சௌகரியமாக இருக்காது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நேரில் கற்றுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதனால் நான் அந்த பக்கமே போகிறதில்ல. அவர் கேட்டதுனால இதை நான் சொல்கிறேன். அப்போது
ஒரு ரியல் ட்ரேடருக்கு என்ன மாதிரி இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டேன். அப்போது ஒரு ரியல் ட்ரேடருக்கு அங்கே என்ன பிரச்சனை இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போது டோட்டலாக இந்த ஆடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம், டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பாக லாஸ் தான் வரும். என்னதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கு கரெக்டான டிசிப்ளின் இருந்தால் கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் வரும். பாருங்கள், ஒரு நல்ல குட் ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருந்து டிசிப்ளின் இல்லைன்னா லாஸஸ் வரும். ஒரு சாதாரண ஸ்ட்ராட்டஜி அதை வச்சுக்கிட்டு டிசிப்ளினோடு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் ப்ராஃபிட் வரும். இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சைக்காலஜி எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது? லாஸ் வந்ததும் நம்ம ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம், அந்த ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் அதுலேருந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஏன் வராது? மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் திரும்பிடும், ஒரு ஹோப்பு நம்பி செயல்படுவாங்க. அந்த ஹோப்பு ஏன் வருதுன்னா, என்றைக்கோ ஒரு நாள் மார்க்கெட்டு நல்லா கீழே போயிட்டு அங்கேருந்து சடார் மேலே ஏறி வந்திருக்கும். அதான் டெய்லி மார்க்கெட் ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு நாள் புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த ஹோப்பு தான் இங்கே டேஞ்சரஸாக இருக்குது. ஹோப்பை நம்பியெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஹோப்பு அப்படின்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்பி ஆப்ஷன் பையர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஹோப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் நம்பி ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் உங்களை சிவியராக பனிஷ் பண்ணும். இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆகுது, க்ரூட் ஆயில் விலைலாம் ஏறுது, இந்த மெசேஜ் காலையிலே தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் இறங்குது, எஃப்ஐஎஸ் கண்டினியூவாக செல் தான் பண்ணிகிட்ருக்கான். மார்க்கெட்டில் ஒரு 9:15 11 மணி வரைக்கும் பார்க்குறோம், மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் வரவே இல்லை. இவ்வளோ சர்க்கம்ஸ்டன்ஸு மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை மீறியும் நம்ம கால் சைடில் போய் இன்றைக்கி எத்தனை பேர் லாஸ் பண்ணியிருப்போம்? கரெக்டு தானே? மார்க்கெட் கண்டிஷனே டவுனில் தான் இருக்குது. மார்க்கெட் ஃபர்தராக இறங்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுது ட்ரேடிங் பண்ணும்போது. அப்படி இருந்தும் ஏன் நம்ம கால் சைடில் போகிறோம்? அப்போ அந்த இடத்துல ஒரு ஹோப்பு தானே, ஒரு கான்ஃபிடென்ட் தானே வருது. மார்க்கெட் இவ்வளோ தொலைவு இறங்கிச்சு, கண்டிப்பாக இங்கேருந்து ஏறும் அப்படி நம்மளாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். மார்க்கெட்டு இப்படி இதுக்கு மேலே இங்கே இவ்வளோ தொலைவு இறங்கிட்டான், இங்கேருந்து அது ஏற தான் போகுதுன்னு மார்க்கெட் உங்ககிட்ட சொல்லுது. இல்லை, நம்மளாக ஒரு முடிவு பண்ணிக்கிறோம், நம்மளாக ஒரு கான்ஃபிடென்ட் இங்கேருந்து திரும்பிடும், நம்மளாக ஒரு ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அப்போது மார்க்கெட் ஃபர்தராக இன்றைக்கி மார்க்கெட் 800 பாயிண்ட் கிட்டே இறங்குச்சு. அப்போ நீ கால் சைடில் எங்கே இருந்தாலும் என்ன யூஸு? ஒன்றுமே கிடையாது. அப்போது அதனால தான் சொல்கிறது, ஹோப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அந்த ஹோப்பை பேஸ் பண்ணியெல்லாம் ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. டிசிப்ளினை மட்டும் பில்ட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களை கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளில் அதிகப்படியான ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். டெய்லியும் லாஸா ப்ராஃபிட்டா என்ன நடக்குதோ அதை டெய்லியும் ஒரு ஜேர்னல் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், எழுதி வைங்க. இந்த மாதிரி எழுதி வைக்கிறது கண்டிப்பாக உங்கள் மிஸ்டேக்ஸை ஒரு நாள் நீங்கள் அதை புரட்டும் போது நம்ம இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணியிருக்குமா அப்படின்றது உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் கண்டிப்பாக லாஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் போனதெல்லாம் போட்டோம், பழையபடி ரியல் ட்ரேடர்ஸ் மாதிரி இல்லாமல் நாளிலிருந்தாவது ஒரு ரியல் ட்ரேடர்ஸாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் நாளிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஸ்லோவான க்ரோத்தாக தான் இருக்கும். சின்ன சின்ன ப்ராஃபிட் தான். போக 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 ஒரு பெரிய, அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் நாளைக்கு பெருசாக இருக்கும். ட்ரேடிங்லலாம் அந்த ஸ்பீடெல்லாம் முக்கியம் கிடையாது. கார் ரேஸில், ரோட்டில் பைக் ரேஸ் பண்ணுற மாதிரிலாம் ட்ரேடிங்கில் ஸ்பீடெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல தேவை டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. அது சின்ன ப்ராஃபிட்டோ பெரிய ப்ராஃபிட்டோ கன்சிஸ்டன்சி பண்ணணும். லாஸு வருது, அது தவிர்க்க முடியாத ஒன்று தான் ட்ரேடிங்கில். லாஸே வரக்கூடாதுன்னெலாம் சொல்லவே முடியாது. லாஸும் கலந்தது தான் மார்க்கெட்டு. அப்போது அதுக்குன்னு லாஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றணும் அப்படின்றதுலேயும் நம்ம தெளிவு வேணும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டில் நமக்கு என்ன வேணும்? முதல்ல ட்ரேடிங்கில் ஒரு டிசிப்ளின் தான் வேணும். டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அது ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்கள் போய் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேயும் ஒவ்வொரு
இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு மெண்டாஸ்கிட்டையும் எனக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படி கேளுங்க. எனக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் வேணாம், எனக்கு பெஸ்ட்டு டிசிப்ளின் ரூல் என்ன, அதை எப்படி நான் பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதையே உங்கள் ஹேபிட்டாக மாற்றிக்குங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக மார்க்கெட்டில் கிடைக்கும். டிசிப்ளின் ஒன்று தான் எல்லா துறையிலுமே ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானது. அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் எல்லா துறையிலையும் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம், இன்க்ளூடிங் மார்க்கெட்டில் கூட. அப்போது டிசிப்ளின் இல்லாத ட்ரேடர்கிட்ட என்ன தான் ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி, கடவுளே வந்து இந்தடா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி, இதை நீ ட்ரை பண்ணி டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல உங்கள்கிட்ட டிசிப்ளின் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான். ஓகேவா? அப்போ டிசிப்ளின் உள்ள ட்ரேடருக்கு தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும், மார்க்கெட்டும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும். அப்போது இந்த ஆடியோவில் உங்களுக்கு டோட்டலாக என்ன வேணும்? டிசிப்ளின் தான் வேணும். ஓகேங்களா? இந்த டிசிப்ளினை கண்டிப்பாக பில்ட் பண்ணுங்கள். ஒரு ரியல் ட்ரேடருக்கு தேவையானது டிசிப்ளின் தான். டிசிப்ளின் கலந்த மைண்ட் செட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுறவங்கள கண்டிப்பாக மன்னிக்கும். ஆனால் இன்டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறவங்கள அது மன்னிக்காது. இதை நீங்கள் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிங்க. டிசிப்ளின் மட்டும்தான் ட்ரேடிங்கில் ரியலான ஒரு ஹெட்ஜிங் கான்செப்ட் வேறு. ஆனால் இந்த இடத்துல டிசிப்ளின் தான் ட்ரேடிங்கில் சிறப்பான ஒரு ஹெட்ஜிங் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.